கேக்குதா? ஒரு நாள் யமுனைக்கு குளிக்க போறார் கோபால்பட்ட கோஸ்வாமி. அவங்களோட விக்கிரகம் ஒரு குடிசை மாதிரி ரெடி பண்ணி பகவானை அந்த விக்கிரகத்தை அங்க வச்சிருக்காங்க. இவர் போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது ஒரு பையன் அந்த குடிசைக்கு வெளியே உட்காந்துருக்கான். சரி, வந்துட்டு யாருப்பா, என்ன வேணும், எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன ஊர் அது, தேவ வந்தியாவில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றான். எந்த ஊரு? எந்த ஊர் இது? எங்க போன இடம் அது? போற வழியில அது ஒரு கிராமத்துல போய் தங்கியிருந்தாலே அந்த ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்காப்ல. ஓகே, நீ இது உன் பேரு தேவன் வந்திருக்க, யாரு உங்க அம்மா அப்பா யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சொல்றாரு, நீங்க ஒருத்தங்க ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை வரும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நபர் தான் இந்த பையன். என்ன உங்களுக்கு சேவை பண்ண சொல்லி எங்க அப்பா அனுப்பி விட்டாருன்னு சொல்லி சொல்றாப்புல. புரியுது. ஓகே, அன்னைக்கு சொன்ன வார்த்தையை அவர் கடைபிடிச்சிருக்காரு, அவர் நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லி அதை சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவரை சீடராகவே வைத்திருந்தார். யாரு? கோபால்பட்ட கோஸ்வாமியுடைய சீடராகவே. அவர் பேர் கோபிநாத். இந்த பையனுடைய பேரு கோபிநாத். எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? தேவ வந்தியா அப்படிங்கிற அந்த ஹரித்வார் பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த பையன் வந்திருந்தாப்புல. தொடர்ந்து பிரம்மச்சரியாவே இருந்து ராஜாராமனுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஓகே. யாருக்கு? கோபால்பட்ட கோஸ்வாமிக்கும் ராஜாராமனருக்கும் ஒரு சேவை அசிஸ்டண்டா இருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கோபால்பட்ட கோஸ்வாமி சைத்தன்ய மகாபுருடைய போதனைகளையும் அவருடைய வழிகாட்டுதலையும் நினைத்தபடியே எப்பொழுதுமே கிருஷ்ண பிரேமியிலே இருந்துகிட்டே இருப்பார். பரவசத்துல எப்பொழுதுமே பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ராதாரமணருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி பரவசத்தோட சேவை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ராதா ரமணர் எப்படி காட்சி கொடுப்பார் அப்படின்னா, சைத்தன்ய மகாபுரு காட்சி கொடுப்பார். நம்ம ஆரம்ப நிலையில பார்த்தோம், சைத்தன்ய மகாபுரு இருக்கும்போது கிருஷ்ணரை காட்சி கொடுத்தார். அதே கிருஷ்ணர், இந்த ராதா ரமணர் இப்ப பகவானுடைய நினைவுலேயே கிருஷ்ண இவர் நினைப்பிலே இருக்கும்போது எப்படி காட்சி கொடுக்குறாங்க? கௌரங்கரா காட்சி கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது? வித்தியாசம் இல்லை. நம்ம ராஜாராமனர் வழிபடுவதும் கௌரங்கரை வழிபடுவது ஒண்ணுங்கிற திருப்தி அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா சத்தியநாதர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஏக்கத்துல அவர் முக்திநாத் கிளம்பி போனாரு. இப்ப சிலா கிடைச்சிருக்கு. ராஜாராமனுக்கு கிடைச்சிருந்தாலும் அவர்களை வழிபடும் போது நம்ம எங்கேயும் விலகி போகல, கௌரங்கரை தான் வழிபடுறோம், நம்ம சரியான ஒரு வழியில தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு புரிய வந்துச்சு. அந்த பையனும் தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. சைத்திரம் அவருடைய நினைவுல இவரும் ராஜாராமனுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த ராஜாராமனுடைய விக்கிரகம் எத்தனை இன்ச்சு சொன்னோம்? 12 இன்ச். எத்தனை சிலை கிடைச்சது? 12 சிலை. விருந்தாவனத்துல கிட்டத்தட்ட 6-7 கோசாமிகளுடைய கோயில் இருக்கு. அந்த காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவுரங்கசீப், இந்த முகலாயர்கள் இந்த இந்து கோயிலை அடிக்கணும் உடைக்கணும்னு சொல்லி படையெடுத்து போகும்போது விருந்தாவனத்துடைய முக்கியமான கோயில்கள் எல்லாத்தையுமே பக்தர்கள் ராஜஸ்தான் கொண்டுட்டு போய் சேர்த்துறாங்க. எந்த ஊரு? ராஜஸ்தான்ல அழகான பேர் டக்குனு ஞாபகம் வரல. ஜெய்ப்பூர். என்ன ஊரு? ஜெய்ப்பூர் கூட்டிட்டு போறாங்க. அதனாலதான் ஜெய்ப்பூருக்கு இன்னொரு பேர் குப்த விருந்தாவனம்னு சொல்லி பேர். என்ன பேரு அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரிஜினல் விருந்தாவனம், அது இன்னும் ரகசிய விருந்தாவனம். புரியுதா? ஏன்னா இங்க இருந்த விக்கிரகங்கள் எல்லாமே இந்த முகலாயர்கள் அதை அழிக்க வர நினைக்கும் போது அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த ஊருக்கு கொண்டு போய் வச்சாங்க. அதனால அந்த ஊர் விருந்தாவனம் தான் குப்த விருந்தாவனம், ரகசிய விருந்தாவனம் சொல்லி சொல்லப்படுது. அந்த 6-7 கோசாமிகள் சொன்னா அவங்களுடைய எல்லா விக்கிரகங்களும் போயிடுச்சு. ஆனா ராதா ரமணர் இந்த சிலை மட்டும் போகவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களுடைய உருவம் ரொம்ப சின்னது. இவங்க இருந்த கோயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கட்டின கோயில் வீடு மாதிரியே இருக்கும். 2 வீடுக்கு நடுப்புற ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அதனால இது கோயிலா வீடுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. மேலும் அது தேடி வரும்போது கூட ஈஸியா மறைச்சு வச்சதா, நதியில் அங்கங்க மறைச்சு வச்சது சொல்லி சொல்லப்படுது.
இது ஒரு பெரிய சிரமம் கிடையாது, இவ்வளவுதான் இருப்பார் கிருஷ்ணர். அதனால அந்த ஒரு சிலை மட்டும்தான் இன்னைக்கும் ஒரிஜினலா இருக்கு. இப்ப மற்ற விக்கிரகங்கள் பார்க்குறோம், இதெல்லாம் பிரதிபிம்பம். அதாவது ஒரிஜினல் அங்க இருக்கு, அதோடைய பிரதிபிம்பத்தை இன்னைக்கு வச்சிருக்கோம் விருந்தாவனத்துல. ஆனா ராதா ரமணர் மட்டும்தான் அன்னைக்கு தோன்றிய அதே 500 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய அதே விக்கிரகம் தான் இன்னைக்கும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ராதா ரமணரை பார்க்கும்போது நம்ம சமுதாயத்தில் மிக முக்கியமான 3 விக்கிரகமும் அதுக்குள்ள அடக்கம்னு சொல்லி சொல்றாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி விருந்தாவனத்துக்கு போகும்போது மற்ற யாருமே அவர் உள்ள விடலை. இவர் சம்பிரதாயம் விட்டு வெளியே போறாரு அப்படின்னு சொல்லி அவர் யாரும் உள்ள விடலை. ரகுநாத பட்ட கோஸ்வாமி, மன்னிக்கணும், ராதா ரமணருடைய கோயில்காரங்க பூஜாரிகள் மட்டும்தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியை உள்ள விட்டதே. அதாவது தெய்வத்தை பார்க்கணும்னு சொல்லி விட்டாங்க. மற்ற யாரும் போட்டி பொறாமையில உள்ள விடலை, இவங்களை மட்டும் தான் உள்ள விட்டாங்க. அப்ப அவர் சொல்றார், இந்த ஒரு விக்கிரகத்துக்குள்ள நம்மளுடைய சம்பிரதாயத்தின் 3 விக்கிரகங்களும் இருக்காங்க அப்படின்னா. நம்ம சம்பிரதாயத்தில் 3 முக்கியமான விக்கிரகங்கள் யார் யாரு? மதன் மோகன், கோவிந்து, கோபிநாத் 3 பேருமே இருக்கிறதா சொல்லி சொல்லப்படுது. புரியுங்கய்யா? சரி, இந்த ஒரு விக்கிரகத்துல 3 பேர் எங்கெங்க இருக்கிறாங்க? அதாவது 3 சேர்ந்து ஒரே உருவத்துல எப்படி சொல்றது, மெர்ஜ் ஆயிட்ட மாதிரி கிடையாது. மெர்ஜ்னா சொல்றது கலந்துகிட்ட மாதிரி சொல்லப்படுது இல்லை, அந்த உருவத்திலே பிரிச்சு சொல்றாங்க. பாதம், ராதாராமனுடைய பாதம் இருக்கு இல்லையா, அது மதன் மோகனுடைய பாதத்துக்கு சமமா சொல்றான். ராதாராமனுடைய முகம் இருக்கு இல்லையா, அத கோவிந்தருக்கு அவருடைய முகம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோபிநாதர் கோபிகளுடைய இதயத்தை திருடியவர், அதனால அவருடைய அந்த இடுப்பு பகுதி, யாருடைய இடுப்பு பகுதி? ராதா ரமணருடைய இடுப்பு பகுதி இடுப்புனா கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல, இந்த பாதத்துக்கு மேல இருக்கிற அந்த பகுதி கோபிநாதருடைய உருவம்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஒரே சிலை விக்கிரகத்துக்குள்ள 3 பேர்த்துடைய உருவ அமைப்பும் இருக்கு. இப்ப இவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 பேர்த்தையுமே நம்ம பார்த்ததா பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டுட்டு வராங்க. புரியுங்களா? இப்ப இந்த சீடன், அவர் பேர் என்ன? கோபிநாத், ஸ்ரீ கோபிநாத் பூஜாரின்னு சொல்லி அவருக்கு பேர் சொல்லப்படுது, கோஸ்வாமின்னு சொல்லி. அவர் பிரம்மச்சாரி, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்படி இவங்களுக்கும் கோபால்பட்ட கோஸ்வாமிக்கும் வயதாகிட்டே இருக்குது. வாழ்வின் இறுதியில கோபால்பட்ட கோஸ்வாமி பூஜாரி இருக்கிறார் இல்லையா, இவர் பார்த்துட்டு இருக்காரு. கோபால்பட்ட கோஸ்வாமிக்கு ஒரு சீடர் இருந்தார், அவர் பேர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியா. நம்ம ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னோம், கனவுல வரும்போது நீ ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி கிட்ட உதவி பண்ணுவ, பாடங்களை இங்கே வேத நூல்களை கற்றுக்குவோம். உன்னுடைய சீடர்கள் இந்த இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ இவர் யாரு? ஸ்ரீனிவாச ஆச்சாரியார், நரோத்தம் தாஸ் தாக்கூர், இன்னும் சில நபர்கள்லாம் சேர்ந்து இவர்கள் தான் புத்தக விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரமே பண்ணது. சைத்திரம் ஒரு அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை கோபால்பட்ட கோஸ்வாமியுடைய மிக முக்கியமான சீடரான ஒருத்தர் பூஜாரி, யாரு? ஸ்ரீ கோபிநாத் அவர்கள் பூஜாரி. இவர் படிக்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது செய்யக்கூடியவர். இவர் பேர் என்ன? ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் சொல்லி சொல்லப்படுது. இவங்கெல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இது அவங்க கதையை நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். இப்படி சீடர்களை உருவாக்கியாச்சு, அவங்க அந்த பிரச்சார வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. கோபால்பட்ட கோஸ்வாமி இங்க விருந்தாவனத்தில் இருந்தார். தோன்றிய இடம் விருந்தாவனம், நிதிவனம் பக்கத்துல. நிதிவனம் பக்கத்துல. நிதிவனங்கிறது என்ன? ராதாகிருஷ்ணன் விளையாடுவாங்க இல்லையா, அந்த ஒரு கூடமா இருக்கும், உள்ள பூந்து பூந்து சுற்றி வரும் இல்லையா, அந்த இடம் தான். அதுக்கு பக்கத்துல தான் இந்த விக்கிரகம் உருவான இடம். அவங்களுடைய கோபால்பட்ட கோஸ்வாமியுடைய சமாதி இருக்கிறது அங்கதான் இருக்கு. ஓகே, நம்ம போன போய் பார்ப்போம். பக்கத்துல ராதாராமன் கோயில், அந்த செவத்தை ஒட்டினாப்புலேயே அந்த சமாதி தனியா இருக்கு. அவங்க தோன்றிய இடம் அந்த இடம், கோயில் கட்டியிருக்கிறது அந்த பக்கம் தள்ளி. நம்ம இன்னைக்கும் போனாலும் அது தோன்றிய மரம், அது அந்த மரத்தை தொங்க விட்டு தானே காலையில் எடுத்து பார்த்தாங்க, அந்த மரம் இருக்கு. சத்திரம் அவர் கொடுத்த அந்த உள்ளன் சால்வை இருக்கு, அந்த உட்கார கொடுத்த பலகை இருக்கு, சில துணிகள்லாம் இன்னைக்கும் அங்கே இருக்கு. மற்ற 11 சிலையும் அங்கே பார்க்க முடியும். இன்னைக்கும் கோபால்பட்ட கோஸ்வாமியுடைய சீடர்கள், பரம்பரை சீடர்கள் அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. வாழ்வின் இறுதி காலத்துல கோபால்பட்ட கோஸ்வாமி எங்க போறாங்க? விருந்தாவனத்தை விட்டு ராதா குண்டம் இருந்த இடத்துக்கு அங்க போறாங்க. அங்கிருந்து ராதா குண்டம் கரையில அங்க பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் கிடையாது, இவரோடு சேர்ந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி,
கிருஷ்ணதாஸ், கவிராஜ கோஸ்வாமி, இப்படி 3 பேரும், இவரோட சேர்த்து 4 பேருமே அங்க பகவானுடைய கதைகளை நித்தியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம், சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு யாருக்கிட்ட, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிகிட்ட ஒற்றுமை இருக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இவரும் தன்னுடைய குணத்தினால அனைவருமே ஈர்க்கக்கூடியவர். எந்த சண்டை சச்சரவுக்கும் கிடையாது. இவர் கூட பழகுற எல்லாமே இவர் ஒரு ஒரு உறவினரா, ஒரு சகோதரரை தான் பார்த்து பழகுவாங்க. வைஷ்ணவர்கள் இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். புரியுங்களா? சும்மா ஒருத்தர் நம்ம சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சைத்தன்யமா அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஒற்றுமை முக்கியமான விஷயம். அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப யோசிக்கணும். பக்தி பண்றோம், நிறைய பேசுறோம், நிறைய பிரச்சாரம் பண்றோம், அதெல்லாம் ஒரு பக்கம். எதுவுமே செய்யாட்டியும் ஒற்றுமையா இருக்கும். சொல்லுங்க, புரியுங்களா? நான் வந்து அங்க பிரச்சாரம் பண்றேன், இங்க பிரச்சாரம் பண்றேன், அது சரி இது சரி, 4 பேர் வம்பிழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது பெரிய அது திருப்தியே கொடுக்காது. ஒன்னோடு ஒன்று ஒற்றுமையா இருந்து ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த நம்ம இருக்கிற ஏரியாவை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் கோஸ்வாமிகள் செஞ்சாங்க. நம்ம ரகுநாத் பட்ட கோஸ்வாமி பார்த்தோம். அவரும் ரூப கோஸ்வாமி கீழே இருந்து சேவை பண்ணாரு. இவரும் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி கீழே இருந்து சேவை பண்ணாரு. பிறந்த ராஜா குண்டம் போனதுக்கு அப்புறம் அங்க ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கிருஷ்ணதாஸ், கவிராஜ் கோஸ்வாமி, இவங்க 3 பேர்த்துக்கு கூட இருந்தும் தன்னுடைய பஜனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு பஜனை குடியில் இருக்கு. யாருக்கு? கோபால் பட்ட கோஸ்வாமிக்கு ராதா குண்டத்திலேயும் ஒரு குடியில் இருக்கு. அப்படியே தொடர்ந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படியாக தொடர்ந்து அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தான் சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதின ஆசிரியர். அவர் வந்து சைத்தன்ய சரிதாமிரதம் எழுத போறாரு. எழுதுறதுக்கு முன்னாடி எல்லா வைஷ்ணவர்கள்கிட்டையும் பிரார்த்தனை ஆசீர்வாதம் கொடுக்க சொல்லி சொல்றாரு. எல்லா வைஷ்ணவர்களும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. கோபால பட்ட கோஸ்வாமியும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. யாருக்கு? கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமிக்கு கொடுக்குறாங்க. நல்லா எழுதுங்க, நல்லபடியா முடிவிட்டு எழுத்து பண்ணின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறார். என்ன வேண்டுதல் அப்படின்னா, என்னை பற்றி புத்தகத்தில் எழுதக்கூடாது. என்ன சொல்றாரு? என்னை பற்றி புத்தகத்தில் எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நீங்க சைத்தன்ய சரிதாமிரதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற நபர்களை பேசுற மாதிரி கோபால்பட்ட கோஸ்வாமி பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருடைய பேர் ஒரு 3-4 இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது பெருசு. நம்ம பொதுவா எல்லா பேருக்கு புகழுக்கும் ஆசைப்படுறோம், என்னென்னமோ பேசுறோம், என்னென்னமோ செய்யறோம். பட் உயர்ந்த நபர்கள் இவ்வளவு பெரிய புத்தகம், கிட்டத்தட்ட 9 புத்தகம், ஒன்று ஒன்று பெருசு பெருசா இருக்கும். அந்த புத்தகங்களை தன்னுடைய பேர் வர வேண்டாம்னு ஆசைப்படுறோம். பட் இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள். வைஷ்ணவர்களா நம்ம ஜபம் பண்றோம், எல்லாமே செய்யறோம். இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் நம்மளுக்கு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம இதெல்லாம் கடந்து போகணும். இந்த பேருக்கும் புகழுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கடந்து போகக்கூடிய நபரை நம்ம உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல லோகநாத் கோஸ்வாமின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களும் என்னுடைய பேர் வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 பேர் மிக முக்கியமா என்னுடைய பேர் வர வேண்டும்னு கேட்டது. அதுக்கு தகுந்தாப்புல அவரும் ரொம்ப குறைவா தான் சொல்லியிருக்காங்க. 1, 2 இடங்களை மட்டும்தான் பேசியிருக்கேன். நிறைய இடத்துல ரொம்ப அழகா விளக்கமா சொல்லல. அப்படி இருக்கும்போது இப்படி சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து சில புத்தகங்கள்லாம் எழுதுறாங்க. யாரு? கோபால பட்ட கோஸ்வாமி. கிருஷ்ணன் கவராஜ் கிட்ட என்னை பத்தி நிறைய பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வைஷ்ணவர்களை பேசாம இருக்க முடியும்னு சொல்லி ஒரு 1, 2 இடங்கள் மட்டும்தான் பேசுறார். ரகுநாத் கோபால் பட்ட கோஸ்வாமியும் சில புத்தகங்கள் எழுதுறார். ஒண்ணு கிருஷ்ண கருணாமிருதம் அப்படின்னு சொல்லி பில்வமங்கல தாக்கூர் வந்து பேசியிருக்கார். அதை பாடியிருக்காரு. அந்த பாடலுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தது யாருன்னா, அது எப்படி புரிஞ்சுக்கணும். திருக்குறள் ஒரு வரி 1.5 வரி தான். அதுக்கு நம்மளுக்கு விளக்கம் தெரியும். தமிழ் அர்த்தம் சரியா புரியாது. அது கரெக்டாக கொடுக்குறாங்க இல்லையா? பரிமேலழகர் விளக்கம் அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கிருஷ்ண கருணாமிரத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் யாருன்னா கோபால் பட்ட கோஸ்வாமி. அதுக்கப்புறம் ஹரிபக்தி விலாசம்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி அந்த புத்தகத்தை எழுதுறார். அதை வந்து எப்படி ஆரம்பத்தில் இருந்ததுன்னா கொஞ்சம் முன்னாடி பின்னாடியுமா இருந்துச்சு. அதை வந்து ஒரு வரைமுறை பண்ணி கொடுத்தது யாருன்னா கோபால் பட்ட கோஸ்வாமி. மேலும்
சத்கிரியா சார தீபிகா அப்படிங்கிற புத்தகத்தை தான் ஓனாவே எழுதியிருக்கிறார். என்ன புக்கு? சத்கிரியா சார தீபிகா. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, சத்கிரியன்னு நல்ல கிரியை, நல்ல செயல்பாடுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் பிறந்ததுல இருந்து இறக்கக்கூடிய காலம் வரல என்னென்ன விஷயங்கள் செய்யணும். முக்கியம் வைஷ்ணவ குடும்பத்துல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. அவங்க எப்படி அந்த புண்ணியதானம் பண்றது, பேர் எப்படி வைக்கிறது, எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி இது புரியலையா, இது மாதிரி இறக்கக்கூடிய சன்னியாசம் எப்படி எடுக்கணும், இறந்த என்ன செய்யணும், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே அவர் அதனுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு பேசியிருக்கார். ஏன்னா புத்தகம் சத்கிரிய சார தீபிகா அப்படிங்கிற புத்தகத்துல ஹரிபக்தி விலாசத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஓகே. அதுபோல சுயமா இன்னொரு விளக்கம் கொடுத்தார். கிருஷ்ண கருணாமிருத்தம் அப்படிங்கிற புத்தகத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தார். கிருஷ்ண கருணாமிருத்தம், கிருஷ்ண கதாமிருத்தம், கிருஷ்ண கருணாமிருத்தம் தான் கரெக்ட். கிருஷ்ண கருணாமிருதத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமியுடைய சில புத்தகங்களுக்கு அவர் முன்னுரை கொடுத்திருக்கார். முன்னுரைன்னா சத் சந்தர்ப்பான்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன பேரு? சத் சந்தர்பா அப்படின்னு சொல்லி அந்த சத் சந்தர்பாவுக்கு முன்னுரையா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. ஜீவ கோஸ்வாமி தன்னுடைய மற்ற புத்தகங்கள்ல பேர் கரெக்டா தத்துவ சந்தர்பா மற்றும் பகவத் சந்தர்பா போன்ற நூலில் இவர் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பிராமணர், சைத்தன்ய மகாபுருடைய சீடர் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்து இவர் ஒரு பெருமையாக பேசியிருக்காங்க சனாதன கோஸ்வாமியும் ஜீவ கோஸ்வாமியும். புரியுங்களே? இது ஒரு செயல்பாடு, புத்தக சம்பந்தமான இது ஒரு விஷயம். விக்கிரகம் சம்பந்தமாக பார்த்துட்டோம், அது எப்படி சேவை பண்ணார், பகவான் எப்படி தோன்றியான்னு சொல்லி பார்த்தோம். இப்படியாக 1578 அவங்க மறையிறாங்க. எத்தனை வருடம்? 1578. கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு வரலும் அவர் இந்த பூமியில் இருந்தார். 30 வருடம் இங்கே ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க. ஒரு 40-45 வருடம் விருந்தாவனத்தில் அவங்க வந்து சேவை பண்ணார் சொல்லி சொல்லப்படுது. ஓகே. இவ்வாறாக இன்னைக்கு நம்ம கோபால்பட்ட கோஸ்வாமியுடைய கதையை முடிச்சிருக்கிறோம். அவருடைய லீலைகளை, சரித்திரத்தை. ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஏதாவது கேட்க நினைக்கிறீங்களா, சொல்ல நினைக்கிறீங்களா? தமிழ் தான் பேசுவார், சமஸ்கிருதம் பேசுவார், அவர் தமிழ் பேசுவாங்க. தமிழ் பேசக்கூடிய நபர் தான். வேற முக்கியம் இல்லையா? ஆனால் நம்ம நிறைய இந்த பக்கம் வரும்போது என்ன மொழி பேசணும்னு சொல்லி நமக்கு சந்தேகமாக இருக்கும். பட் அவங்க இப்போ 500 வருஷம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தமிழ் பேசுவாங்க. நம்மளுடைய விஷயமே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பிரபோதானந்த சரஸ்வதி பற்றி சொன்னேன் இல்லையா? பிரபோதானந்த சரஸ்வதி பற்றி சொல்லி